கடந்த சனிக்கிழமை ஜாலான் ராயா திமூர் பாராட் கரிக் ஜல்லி 31.2 கிலோமீட்டரில் சொந்த கணவரால் கழுத்தை நெரித்து பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்ட பெண்ணின் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 32 வயது பெண்ணை அவரது 39 வயது கணவர் கடந்த வெள்ளிக்கிழமை தனது கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று காரணத்தை கூறி குவாலாலம்பூரில் உள்ள அவரது பணியிடத்தில் இருந்து பேராவிற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட அந்த கணவர் காரை நிறுத்தி கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் தப்பிக்க முயன்றும் மீண்டும் காருக்குள் இழுக்கப்பட்டு கழுத்தை நசுக்கியுள்ளார் அந்த ஆடவர். இதனிடையே வாக்குவாதம் முற்றியதில் அந்த பெண்ணை அவரின் கணவர் பள்ளத்தாக்கில் விழும் வரை தள்ளிவிட்டு சென்றுள்ளார். பாதிக்கப்பட்டவர் பிற்பகல் 2 மணி அளவில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது தைப்பிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த நபர் நேற்று பாலிங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் குற்றவியல் வழக்கில் கைது செய்யப்பட்டதாக கரிக் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜுல்கிஃப்லி மாமூட் தெரிவித்திருக்கிறார்.